இன்னைக்கு உலகத்தையே ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு செய்தி சீனா வெளியிட்டிருக்காங்க. சீனாவில் 51 வயது மனிதர் 33 வருடங்களா சர்க்கரை வியாதி இருக்கு. கடந்த 33 மாதங்களா 3 வருடமா இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு இருந்தவர் இன்சுலின் இன்ஜெக்ஷனே இல்லாம குணமாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. இதை குறித்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இதை குறித்து பேச போறேன். தினமும் பாட்டில் அடைக்கப்பட்டு கொடுக்கக்கூடிய இன்சுலின், அந்த இன்சுலின் உண்மையான இன்சுலின் கிடையாது. ஆனா இந்த பான்கிரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கணையத்தில் இருக்கக்கூடிய ஐலட் செல் சுரக்கக்கூடியது தான் உண்மையான இன்சுலின். இன்சுலின் ஃபேக்டரி அப்படிங்க நம்மளோட கணையம். பொதுவா இந்த இன்சுலின் ஃபேக்டரி டேமேஜ் ஆகும் போது இன்சுலின் உற்பத்தி நடக்காது. இதனால சர்க்கரை வியாதி வருது. அதனால சீனர்கள் பண்ணக்கூடிய மேஜிக் என்ன அப்படின்னா, அவங்க நோயாளியோட உடம்புல இருந்தே ரத்த செல் எடுக்கிறாங்க. இந்த ரத்த செல்லை மாற்றி ஒரு மேஜிக் மாதிரி அதை கணையத்தோட செல்லா மாத்தி இன்சுலின் சுரப்பை செய்ய வைக்கிறாங்க. எப்படி இது சாத்தியம்? இன்னும் தெளிவா சொல்றேன் இந்த ப்ரொசீஜரை. முதல்ல சர்க்கரை வியாதியால, அதாவது இன்சுலின் உற்பத்தி நடக்காத டைப் 1 சர்க்கரை வியாதி உள்ள நோயாளியோட உடம்புல இருந்து ரத்தத்தை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறாங்க. எடுத்து அந்த ரத்தத்துல இருந்து மோனோநியூக்ளியர் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நியூக்ளியஸ் உள்ள செல்லை மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கிறாங்க. அந்த செல்லை ஒரு ஸ்பெஷல் கெமிக்கல் காக்டெயில் அப்படின்னு சொல்லலாம், சில விதமான ரசாயன மாறுதலுக்கு உட்படுத்துறாங்க. உட்படுத்தி அந்த செல்லை ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில அந்த செல்லு எந்த செல்லா வேணாலும் மாறக்கூடிய தன்மை கொண்ட செல்லா மாத்துறாங்க. இந்த ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல் அப்படின்னா என்னங்க? இது ஒரு சூப்பர் டேலண்டட் செல் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் படிக்கவும் செய்வாங்க, விளையாட்டுலயும் சூப்பரா இருப்பாங்க, கீபோர்டு நல்லா வாசிப்பாங்க, பாடுவாங்க, டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரே மாணவன் வெவ்வேறு விஷயங்களை டேலண்டா பண்றான்ல, அதே மாதிரி இந்த ஒரு ப்ளூரிபொட்டன்ட் செல் நம்மளோட மூளை செல்லாகவும் மாற்றலாம், சிறுநீரக செல்லாகவும் மாற்றலாம், தசைகள்ல இருக்கக்கூடிய செல்லாகவும் மாற்றலாம். எந்த செல்லா வேணாலும் இந்த செல்லு மாறக்கூடிய டேலண்ட் இருக்கு ப்ளூரிபொட்டன்ட் ஸ்டெம் செல்லுக்கு. அதனால இந்த ஸ்டெம் செல்ல இன்சுலின் உற்பத்தி பண்ணக்கூடிய ஸ்டெம் செல்லா மாத்துறாங்க. மாற்றி இந்த ஸ்டெம் செல் எடுத்துட்டு போய் கணையத்துல வைக்கல, இந்த ஸ்டெம் செல் எடுத்துட்டு போய் கல்லீரல்ல வைக்கிறாங்க, லிவர்ல போய் டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க. ஆக ரிசல்ட் என்ன? 11 வாரம் முடிவுல டோட்டலா வெளியில இருந்து கொடுக்கக்கூடிய இன்சுலினோட தயவுல இருந்த பேஷண்ட் இப்ப இன்சுலினே தேவைப்படாத ஒரு நிலைமைக்கு வந்துட்டாரு. ஏன்னா இன்சுலின் உற்பத்தி அப்படிங்கிறது உடம்போட செல்லை பண்ண ஆரம்பிச்சு. அப்புறம் தொடர்ந்து ஃபாலோ பண்றாங்க. 33 மாதங்கள் தொடர்ந்து இன்சுலின் இன்ஜெக்ஷனே போடப்படல. நல்ல ஆரோக்கியமா இருக்கிறாரு. சர்க்கரை அளவுகள் கரெக்டா இருக்கு. இதுல இன்னொரு எஃபெக்ட் என்ன அப்படின்னா, பான்கிரியாஸ் கணையத்தோட ஃபங்க்ஷனும் நார்மல் ஆகுது, சிறுநீரகத்தோட ஃபங்க்ஷனும் இன்னும் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகி நார்மல் நிலைமைக்கு வருது. ஆக சைனா இந்த அளவுக்கு சர்க்கரை நோய் மருத்துவத்துல அட்வான்ஸ் ஆகிறதுக்கு மெயின் காரணமே அவங்களோட சர்க்கரை நோயாளிகளோட எண்ணிக்கை 140 மில்லியன், 14 கோடி. இந்த 14 கோடி அப்படிங்கிறது வருங்காலத்தில் 17 கோடியா 170 மில்லியனா அதிகரிக்க போறதா டேட்டா சொல்லுது. இதுக்கு அடுத்து நம்ம தான், இந்தியா தான் க்ளோஸ் செகண்ட் டாப்ல இருக்கிறது. அதனால சர்க்கரை நோய்க்கான பெஸ்ட் மருத்துவ சிகிச்சை பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப தீவிரமாகவே இந்த ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு சிகிச்சை அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அதாவது இதய மாற்று அறுவை சிகிச்சை, கிட்னி சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை. கணையத்தை பேஷண்டோட உடம்புல, இன்னொரு பேஷண்டோட ஆரோக்கியமான கணையத்தை இந்த பேஷண்ட் உடம்புல பொருத்தி பார்க்கறது அப்படிங்கிற விஷயத்த பண்ணி பார்த்தாங்க. ஆனா அது சக்சஸ் ஆகல. பிளஸ் அப்படி கணையம் கிடைக்கிறது கஷ்டம் ஒருத்தர் இருந்து இன்னொருத்தருக்கு. ரெண்டாவது, வாழ்நாள் பூரா இம்யூனோ சப்ரசிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடல் எதிர்ப்பு சக்தியை கட்டுக்குள்ளேயே வச்சுக்கக்கூடிய மருந்துகள் கொடுக்க வேண்டி இருக்கும். மூணாவது, ஒத்துக்காம போய் அலர்ஜிக் ரியாக்ஷன் வருது. நாலாவது, ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்னால இது சக்சஸ் ஆகும். ஆனா இந்த நியூ மெத்தட் பொறுத்த வரைக்கும் நம்மளோட ஓன் செல், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் அவங்களோட உடலோட செல்லையே எடுத்து இன்சுலின் உற்பத்திக்கு உட்படுத்துறதுனால ரிஜெக்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. வாழ்நாள் பூரா மருந்து சாப்பிடணுங்கிற அவசியமும் இருக்காது. கம்ப்ளீட் கியூர் ஆகக்கூடிய வாய்ப்பு. இன்னைக்கு தான் முதல்ல நம்ம சர்க்கரை நோயை குணப்படுத்துறது பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிற வாழ்க்கையிலேயே என்னோட வீடியோலயே இதான் ஃபர்ஸ்ட் டைம். கம்ப்ளீட் கியூர் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த சிகிச்சை மூலமா. பல வருட காலமா நம்ம மக்கள் சொல்றது இதைதான், நம்ம குணப்படுத்தணும், அது என்ன வாழ்நாள் பூரா மாத்திரை சாப்பிடுறது, இதெல்லாம் ரொம்ப மோசம், இது மருந்து கம்பெனிகள் பண்ற வேலை, அது இதுன்னு சொல்லிட்டு மாத்திரை சாப்பிட்றதே தவிர்க்கிற பல பேஷண்ட் நம்ம ஊர்ல இருக்கிறாங்க. பட் அப்படி கிடையாதுங்க. இருக்கிறதுல ஓரளவு பெஸ்டா சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு தான் இந்த மாத்திரை மருந்துகள் வந்திருக்கு. இன்னைக்கு அதை விட அட்வான்ஸா குணப்படுத்தக்கூடிய அளவுக்கு சிகிச்சை வருது அப்படின்னா கண்டிப்பா அதை நம்ம வரவேற்று தான் ஆகணும். பிளஸ் டெக்னாலஜி உண்மையிலேயே ஒரு ஸ்மார்ட் டெக்னாலஜி.
எல்லாம் டெக்னாலஜி. நம்மளோட ஓன் செல்லையே வச்சு குணப்படுத்துறதுக்கான முயற்சி எடுக்கிறதுங்கிறது உண்மையிலேயே அருமையான ஒரு சொல்யூஷன் தான். ஆக என்னோட வீடியோவில் எவ்வளோ விஷயத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண சொல்கிறேன். நான் சர்க்கரை வியாதி இருக்கா, இதை சாப்பிடாதீங்க, அதை சாப்பிடாதீங்க, அப்படி சாப்பிடாதீங்க, இப்படி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி நான் நிறைய சொல்லியிருக்கிறேன். ஒருவேளை இந்த சிகிச்சை வெற்றிகரமாக மாறுச்சு அப்படின்னா மேபி உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் நீங்கள் சாப்பிடலாமே. ஆனால் இப்போவே நம்ம அந்த உலகத்துக்குள்ளே போய் கற்பனை உலகத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இப்போதைக்கு ரியலிஸ்டிக் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் ஸ்டேஜில் தான் இருக்குது, கிளினிக்கல் ட்ரையல் ஸ்டேஜில். இன்னும் நிறைய பேஷண்ட்டுக்கு இதை டெஸ்ட் பண்ணணும். லாங் டேர்ம் சேஃப்டி, நீண்டகால அடிப்படையில் எந்த அளவுக்கு இது பாதுகாப்பாக இருக்குது இந்த சிகிச்சைங்கிறத உறுதிப்படுத்தணும். ஒருத்தர்கிட்ட எடுத்து தயாரிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற முறையில் எப்படி பல மக்களை சென்றடைய வகையில் பல்காக உற்பத்தி பண்ண முடியும் போன்ற பல விஷயங்கள் இங்கே இருக்குது. சயின்டிஸ்ட் சொல்லக்கூடிய டைம் லைன் என்னன்னா ஒரு இன்றிலிருந்து ஒரு 5 to 7 வருஷத்தில் இது இந்த கனவு நிஜமாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்த 10 to 15 வருஷத்தில் இது கமர்ஷியலாக மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதாவது 2025 பேசிக்கிட்டு இருக்கோம். 2035 ஒருவேளை இன்னைக்கு நான் பேசிக்கிட்டு இருக்க விஷயம் உங்கள் பக்கத்தில் இருக்க மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கலாம். இதுவும் ஒரு பணம் சம்பாதிக்கும் வழி அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு மெடிசனும் ஃபஸ்ட்டு வரும்போது ஹை காஸ்ட்டாக வரும், அதுக்கப்புறம் போக போக குறையும். அதெல்லாம் வந்து நார்மலுங்க. ஆல்ரைட்டுங்க, சப்ஸ்கிரைபர் கேட்டார். நானும் வந்து ரொம்ப பாசிட்டிவாக ஒரு பெரிய கற்பனை உலகத்துக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரமாக இது நனவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நீங்கள் ரியாலிட்டிக்குள்ளே வரணும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து அப்படி ஒரு மெடிசன் எதுவும் இல்லை. இது வரைக்கும் சைனாவோட ஸ்டெம் செல் இன்சுலின் அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்மகிட்ட வந்து சேரலை. இது வரைக்கும் நான் சொன்ன என்னோட பழைய வீடியோக்களில் சர்க்கரை நோய்க்கான உணவு முறை இருக்குது, சர்க்கரை நோய்க்கான உடற்பயிற்சிகள் இருக்குது, சர்க்கரை நோய்க்கான தியான முறைகள் இருக்குது, ப்ளஸ் சர்க்கரை நோய்க்கான மருந்துகளும் இருக்குது. இப்போதைக்கு வந்து நம்மகிட்ட கையில் இருக்கக்கூடிய இந்த 4 சொல்யூஷனை ஃபாலோ பண்ணுங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகை தொடர்ந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.